ஹாய், நான் தமிழ். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்க ட்ரைனிங்காக எப்படி நான் எவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணுறேன், உடம்பை மெயின்டைன் பண்ணுறேன், எவ்வளோ நாள் இந்த டயட் எப்படி இருந்தது என்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் 2 பிரெட் ஸ்லைஸ், பீனட் பட்டர் தடவி, வாழைப்பழம் வச்சு நடுவில் வாழைப்பழத்தையும் வெட்டி போட்டு வச்சு சாப்பிடுவேன். இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இது சாப்பிட்டுட்டு சைட்டுக்கு போய் 5 o'clock வரையும் ஒர்க் பண்ணுவேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சைட்டில் தானே இருக்க போகிறேன். நம்ம லஞ்ச் அங்கே தான் இருக்கும். அதனால் அங்கே இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்ச தமிழ் கடையிலேயே வாங்கி சாப்பிடுவேன். அது இப்போ நம்ம பழமையாக சாப்பிட்ற நம்ம வீட்டில் என்ன கிடைக்குமோ கடைகளில் என்ன கிடைக்கிற அந்த சோறு கறி, ரேஷன் கறி, சிக்கன், மீன் சாப்பிடுவேன். இது ஒரு நார்மலான நம்ம எல்லோரும் சாப்பிடக்கூடியது. அப்போ ஒர்க் அவுட் பண்ணுறது ஜிம் போகிறனாலே நம்ம என்னது இந்த சிக்கன், ப்ரோக்கோலி அதுகள் மட்டும்தான் வச்சு சாப்பிடணும் இல்லை. நம்ம நார்மலான நம்ம சாப்பிட்றது நம்மளோட வீட்டில் தர சாப்பாடுகளை வச்சு நமக்கு தேவையான, அதாவது நம்மளோட மெயின்டைன் கலோரிஸ்குள்ளே இது வருதுண்டா நம்ம ஃபிட்டாக இருக்கலாம். இந்த மெயின்டெனன்ஸ் கலோரின்னா என்னென்னா நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான கலோரிஸ், அதாவது நம்ம அந்த கலோரி எடுத்துக்கொண்டோம்னா நம்ம இன்றைக்கு என்ன வீட்டில் இருக்குமோ நாளைக்கு அந்த வீட்டில் இருப்போம், நேற்றும் அதே வீட்டில் தான் இருந்திருப்போம். அதே கலோரி சாப்பிட்டு இருந்தோம்டா. ஸோ சிம்பிளாக உங்களோட மெயின்டெனன்ஸ் கலோரி என்னென்னு தெரியணுமெண்டா கூகுளுக்கு போயிட்டு மெயின்டெனன்ஸ் கலோரி கால்குலேட்டர் அடிச்சிங்கன்னா ஏஜ், ஹைட், வெயிட் போட்டிங்கன்னா உங்களோட மெயின்டெனன்ஸ் கலோரி என்னென்னு அதில் வரும். ஓகே, இப்போ அதை முடிச்சுட்டு 5 o'clock வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்துடுவேன். இங்கே கலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் நான் பண்ணுறது கலிஸ்தெனிக்ஸ் தான். தெரியாதா உங்களுக்கு? இப்போ நான் நைட்டில் சாப்பிட்ற மீலில் தான் ஹை ப்ரோட்டீன் இருக்கும். அது என்ன மீல்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இல்லை, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது என்ன மீல்னா 4 பிரெட் ஸ்லைஸ், முட்டை க்ரம்பிள் பண்ணி அதோட கொஞ்சம் சோஸ், ஒரு வாழைப்பழம். இப்போ இந்த மீலில் இருக்கிற குவான்டிட்டி எல்லாம் எனக்கு சூட்டபுளாக இருக்கிறது. அதாவது எந்த மெயின்டெனன்ஸ் கலோரிக்கு ஏற்ற மாதிரி, எந்த ப்ரோட்டீன் நீட்ஸுக்கு தேவையான மாதிரி இதில் இருக்குது. இப்போ நீங்கள் இதே மாதிரி பார்த்து அப்படியே சாப்பிடணும் இல்லை. உங்களோட மெயின்டெனன்ஸ் கலோரி என்னென்னு பார்த்து உங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவை, உங்களோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற ப்ரோட்டீன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு மீல்லையும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டீன், கார்ப்ஸ், ஃபேட்டை பிரித்து ஃபைபரும் சேர்த்து சாப்பிடலாம். அதனால இப்போ நான் இல்லை, இன்ஃப்ளூயன்சர் என்ன சொன்னாலும் நீங்கள் உங்களோட ப்ரோட்டீன் கோல் எவ்வளவு, உங்களோட மெயின்டெனன்ஸ் கலரி எவ்வளவு, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் சாப்பிடணும். இது ஒரு டிஷ் மாதிரி எடுத்துக்கொண்டு, ரெசிபி மாதிரி எடுத்துக்கொண்டு குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட மீலாக ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வந்திருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்படியே ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.